அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு பெற மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவை யாவும் நீ அருளும் கலைகளன்றோ. ஒளி வளரும் தமிழ்வாணி, அனைத்தும் அருள்வாய் நீ என்ற மகாகவி பாரதியின் தமிழ் வணக்கத்தை முன்வைத்து, தத்துவம் அப்படிங்கிறது என்ன? முதல்ல அதை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே தத்துவங்கள் உண்டு. நம்ம வெறும் ஆன்மீகத்துக்கு மட்டும் என்று நினைத்து கொண்டு இருக்காம மெய்யியல் தத்துவங்கள் உண்டு, சமய தத்துவங்கள் உண்டு, அரசியலுக்கு என்று சில தத்துவங்கள் உண்டு, ஆன்மீகத்துக்கு என்று சில தத்துவங்கள் உண்டு, அறிவியலுக்கு என்று பயங்கரமான சில தத்துவங்கள் உண்டு, வாழ்வியலுக்கு தத்துவங்கள் உண்டு, வானவியலுக்கு தத்துவம் உண்டு. அப்போ எந்த தத்துவத்தை நாம் கைப்பற்றினால் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன். அதை எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு சமயத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தத்துவங்கள் உண்டு. இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய சமயங்கள், பிற நாட்டிலிருந்து இங்கு வந்து குடியேறிய சமயங்கள் என்று பல சமயங்கள் இருக்குது. நான் பொதுவாக இப்போதெல்லாம் நான் பேசும்போது இந்த பாடலை சொல்லி தான் நான் ஆரம்பிக்கிறேன். ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவன் மேனியன், கருநிறம் கொண்டு பார் கடல்மிசை கிடப்போன், மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. அதன் இயல் அறிந்தார் அல்லலை அகற்றுவார், அதன் அருள் வாழ்த்தி அமர வாழ்வு எய்துவோம் என்று பல சமய வழிபாட்டை மகாகவி பாரதியார் பாடியிருப்பார். இந்தியாவுடைய பெருமை என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா சமயங்களும் இருக்கிறது, எல்லா சமயங்களையும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிறோம். செப்டம்பர் 11, 1893 எல்லாருக்கும் இந்தியாவுக்கு, குறிப்பாக இந்திய சமயத்தினருக்கு, இந்து சமயத்தினருக்கு மிக 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 முக்கியமான நாளாக நினைக்கலாம். அந்த நாளுக்கு அப்படி ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்து சமயத்தை பற்றி உலக சமய மாநாட்டில் போய் சொல்லிவிட்டு வந்த நாள் அது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்து சமயத்தினுடைய மாபெரும் துறவியான சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு சென்று அங்கே சர்வ சமய மகாநாடு நடந்தது சிகாகோல. அந்த மாநாட்டில் அவர் பேசினார், அது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாநாட்டில் பேசும்போது அவர் என்ன சொல்லி தொடங்கினார் என்பதும் எல்லாருக்கும் தெரியும். அதுக்காகத்தான் மிகப்பெரிய கைத்தட்டலை பெற்றார் அவர். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லி ஆரம்பித்தார். அதுக்கு ஒரு 5 நிமிடம் கைத்தட்டலை பெற்றார் என்பது உலகம் அறிந்தது. ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், அவர் என்ன சொல்லி தன்னை அறிமுகம் செய்து கொண்டார் என்பது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் அங்கே போய் சொல்லும்போது சொல்கிறாரு, பிற சமய கொள்கைகளை வெறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுதல். ரொம்ப முக்கியமானது, பிற சமய கொள்கைகளை வெறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுதல், அவற்றை எந்த எதிர்ப்பும் இன்றி ஏற்றுக்கொள்ளுதல் என்ற 2 கொள்கைகளை உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்த சமயத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்பதில் பெருமை கொள்கிறேன்னு சொன்னார். அதுதான் இந்தியாவுடைய பெருமை, அதுதான் இந்து சமயத்தினுடைய பெருமை. இந்து சமயம் என்று சொன்னாலும் எல்லா சமயங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த செய்தியை அமெரிக்காவில் விவேகானந்தர் சொன்னார். அப்போது அவருக்கு வயது 30. அந்த செயல்பாட்டை, அந்த கருத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி காட்டியவர் வள்ளல் பெருமானார். அங்கே அவர் என்ன சொன்னாரோ அதை இங்கு செயல்படுத்தி காட்டியவர். ஞான சபையை பற்றி ஐயா அவ்வளோ அழகாக பேசினாங்க இவ்வளோ நேரம். ஞான சபையை உருவாக்கி அந்த ஞான சபையில் சர்வ சமய மக்களும் வரலாம், எந்த சமய மக்களும் வரலாம், ஆனால் அசைவம் மட்டும் வரக்கூடாது என்பதை சொல்லி சமய ஒற்றுமையை முதல்ல ஏற்படுத்தியவர், செயல்படுத்தியவர்னு சொன்னால் பெருமானைத்தான், நம்ம வள்ளலாரைத்தான் சொல்லணும் நம்ம. ஏன்னா அவர் சொன்னார், இவர் செஞ்சார். அவர் வெளிநாட்டில் போய் பேசிட்டு வந்தார், நம்ம ஐயா செய்து காண்பித்தார்கள். அந்த கொள்கைக்காகவே நம்ம வள்ளலாரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து. நம்ம இப்போ எனக்கு கொடுத்த தலைப்புக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால், என்ன பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாரு நமக்கு? தத்துவம் அப்படின்னு ஒரு 20 பாடல்களை எழுதுறாரு. தத்துவம் அப்படின்னா என்ன?
அதை பிரித்தோம் அப்படின்னா தத்து கூட்டல் துவம்னு சொல்கிறாங்க. தத் துவம். தத்து அப்படின்னா ஆங்கிலத்தில் THAT, தட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்? தட்டுனா அது. துவம் அப்படின்னு சொன்னால் வடமொழியில் நீ, ஹிந்தியில் தும்னு சொன்னால் நீ. இப்போ மொத்தமாக தத்துவம்னு சொன்னால் அது நீ தான், அவ்வளோதான். தத்துவம் என்றால் அது நீதான் அப்படிங்கிறது தான் அதுக்கான சரியான பொருளாக இருக்குது. அந்த பொருளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கும்போது நமக்கு வேதங்கள் நிறைய தத்துவத்தை பற்றி பேசுகின்றன. ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு மகா மந்திரம் இருக்கும். அந்த மகா மந்திரத்தை பார்க்கும்போது யஜுர்வேதம் சொல்கிறது அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுது. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னால் நான் பிரம்மனாக இருக்கிறேன். அயம் ஆத்மா பிரம்மம் என்று சொல்கிறது அதர்வண வேதம். அயம் ஆத்மா பிரம்மங்கிறது. அயம் ஆத்மா அப்படின்னா அது நீயாக இருக்கிறாய், அது நீயாக இருக்கிறாய்னு அர்த்தம். தத்துவமசின்னு சொல்லுது ஒரு வேதம். தத்துவமசி அப்படின்னா தத்து துவம் அசி, அது நீயாக இருக்கிறாய். எல்லா வேதங்களும் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அது பிரம்மா என்பது நீயாக இருக்கிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருவரும் கடவுளாக இருக்கிறோம். உயிர்கள் எல்லாம் தெய்வமன்றி பிற ஒன்று இல்லை. உயிர்கள் எல்லாம் தெய்வமன்றி பிற ஒன்று இல்லை. ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம் வரும். பயிலுவகை மட்டுமன்றி பல பலவாய் உருவம் கொண்டு இருக்கின்ற அத்தனையும் தெய்வம் கண்டீர், எழுதுகோளும் தெய்வம் எழுத்தும் தெய்வம்னு பாரதி பாடுவார். இங்கே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் உயிர்கள் அத்தனையுமே தெய்வம் என்று சொல்லக்கூடியதுதான் தத்துவம். இப்போ தத்துவம்னா என்னன்னு நமக்கு புரிஞ்சாச்சு. அந்த தத்துவத்தை சொல்லும் போது இந்த தத்துவத்தில் இருந்து நம்ம எப்படி இறை அருளை பெறுவது, அதை பற்றி தான் ஐயா பேசுனாங்க. இப்போ ஞானம் என்ற அருளை நம்ம இறை அருளை எப்படி பெறுவதுன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துட்டு போனதுன்னா வள்ளலார் மட்டும்தான். நீ ஒன்றுமே செய்யாத, சின்ன தயவை கொடுத்துட்டு பெரிய தயவை வாங்கிரு அப்படிங்கிறாரு. சின்ன தயவு எது அப்படின்னா ஜீவ தயவு, உயிர் இரக்கம், ஜீவ காருண்யம். இந்த உயிர் இரக்கத்தை எல்லார் மேலையும் காட்டினா உனக்கு பெரிய தயவாகிய இறை தயவை நீ பெற்றுவிட முடியும். வெரி 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 சிம்பிள்னு சொல்லலாம். இதை அவ்வளவு எளிமையான ஒரு பக்தியை அல்லது வழிபாட்டு முறையை நமக்கு சொல்லி கொடுத்தவர் வள்ளலார். என்ன சொல்றாரு? அருளை கொடுத்து அருளை வாங்குங்க, ஜீவ தயவை காட்டி பெரிய தயவாகிய தேவ தயவை பெற்றுக்கொள்ளுங்கள். சின்ன சின்ன தயவை நீங்க கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு என்னன்னா தயவை கொடுக்கறதுக்கு முதல்ல நமக்கு தெரியணுமே, எப்படி நம்ம சின்ன தயவை ஜீவ தயவை எப்படி கொடுக்க முடியும், அது கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சைவ சமயத்தை எடுத்துக்கிட்டால் எண்ணற்ற தத்துவங்களை சொல்லுவாங்க, என்னென்னோ தத்துவம் சொல்லுவாங்க. ஐம்புல தத்துவங்கள் அப்படின்னாங்க, ஐம்புலன் ஐம்பொறி, அது எல்லாமே 36 தத்துவங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த புலன் பொறின்னு சொல்லும்போது எனக்கு தோன்றியது ஐயா சொல்லும்போது எல்லாமே அறிவை பெற்று தருகிறதுன்னு சொல்றாரு. காது அறிவை பெற்று தருகிறது, நாசி அறிவை பெற்று தருகிறது, வாய் அறிவை பெற்று தருகிறது, உடல் மெய் அறிவை பெற்று தருகிறதுன்னு சொல்லும்போது அவையெல்லாம் ஐம்பொறிகள் என்று சொல்ல வேண்டும். இது எல்லாமே வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. காது கேட்டுக்கிட்டே இருக்கும், ஆனால் அதை பற்றி சிந்திக்கக்கூடியது யாரு? மூக்கு நாசி என்ன பண்ணும்? நுகர்ந்து கொண்டு இருக்கும். எது நல்ல மனம் எது தீய மனம் என்பதை முடிவு செய்வது யாரு? இப்படிலாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு கணினி தான், இப்போ பயன்படுத்துகிற கணினி தான் நமக்கு ஞாபகத்து வரணும். கம்ப்யூட்டரில் மவுஸ் இருக்கும், கீபோர்டு இருக்கும், மானிட்டர் இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னா ஹார்ட்வேர்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வன்பொருள் அதில் இருக்கிறது. ஆனால் அதுக்கு உள்ள அதில் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொன்னால் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று நம்ம போட்டாகணும். இன்டெல் இன்சைட் மென்டல் அவுட் சைடுன்னு கூட நாங்களாம் சொல்லுவோம். அந்த இன்டெல்லோ இல்லை ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை போட்டால் தான் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய கணினியை இயக்க முடியும். அப்படி வெளியிலே இருக்கக்கூடிய வன்பொருள் தான் இந்த கண், காது, மூக்கு, வாய், மெய். இது எல்லாமே அந்த மெய்கள், அந்த உறுப்புகளில் இருந்து ஞானத்தை பெறக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் எது அப்படின்னா மனசு. அந்த மனத்தின் மூலமாக தான் நம்ம இந்த அறிவுகளை எல்லாம் நம்ம பெறுகின்றோம். அப்போ அந்த அறிவுகளை பெறணும், அதுதான் தத்துவம். அதுதான் 36 தத்துவம் சொல்லுவாங்க, ஐம்புலம் சொல்லுவாங்க, ஐம்பொறி சொல்லுவார்கள். அப்புறம் அந்த 4 தத்துவங்கள் மனம், புத்தி, இதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அந்தகரணங்கள்னு சொல்லுவார்கள். மனம், இதை தான் பெருமான் நிறைய பேசுகிறாரு. அதில் மனசு அப்படின்னு
வள்ளலார் சொல்றாரு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது 4 தான் ரொம்ப முக்கியமானது. இந்த 4 தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அல்லது அடக்கணும். அதை அடக்கிட்டாவே தத்துவங்கள் நம்ம கைவசம் வந்துடும். நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற்றுடலாம், தத்துவ வெற்றி அடைந்துடலாம். ஆனால் அந்த 4 எதுன்னே முதல்ல தெரியாது. இந்த மனம் என்பது எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? மூளையில் இருக்கா? நெஞ்சில் இருக்கா? இல்லை எந்த இடத்துல இருக்குது? மனம் என்பது எப்படி இருக்குன்னு தெரியாது நமக்கு, அதுவே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தின்னு ஒன்று சொல்கிறாரு. மனம் எது, புத்தி எது அப்படின்னு யோசிக்கும் போது சித்தம்னு இன்னொன்று சொல்கிறாரு, அகங்காரம்னு கடைசி. இது ஒன்று மட்டும்தான் நமக்கு லேசாக புரியுது. அப்போ அது என்னன்னு நம்ம தெளிவாக சிந்திக்கும் போது இங்கேயும் எனக்கு வாட்ஸ்அப் குரூப் தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம எல்லாருடைய ஃபோன்லேயும் ஒரு வாட்ஸ்அப், ஒன்றும் இல்லை, ஒரு 50 வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். குடும்பத்துக்கு கூட ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா என்ன குப்பையும் கூலமுமா நிறைய கொண்டு ஃபார்வர்டு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ மெசேஜ் வருதுல்ல, அதுதான் மனம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள், ஆழ்கடல் இருக்குல்ல, அதுதான் மனசு. லேசாக காற்று வரும்போது அங்கே இருந்து அலை அலையாக அலைகள் வருகிறது அல்லவா, அதுதான் எண்ணங்கள். அதனால மனசோடைய அலைதான் எண்ணம். மனசு என்பது ஆழ்கடல் அப்படிம்பாரு. அப்போ அந்த மனசு எது அப்படின்னா, நான் வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸ் ஃபார்வர்ட் மெசேஜஸ்ன்னு நினைக்கிறேன்னா ஒரு நாளைக்கு 1000 மெசேஜ் அனுப்புகிறாங்க. பார்ப்பதற்கு தான் நம்மளால் முடியறதில்ல. ஸோ அதுதான் மனசுன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்போ புத்தி யார் அப்படின்னு சொன்னால், நம்ம 1-2 மெசேஜை எடுத்து பார்ப்போம். இது நல்லது, இது நமக்கு தேவையானது, இது தேவையில்லாதது அப்படின்னு பிரிப்போம் இல்லையா? அதுதான் புத்தி செய்கிற வேலை. இது நல்லது, இது கெட்டது என்பதை இந்த புத்தி தான் அதை பிரிக்கும். சரி, அப்போ சித்தம் என்ன செய்யும் அப்படின்னா, அது ரொம்ப வெஞ்சன்ஸ் வச்சு பழைய நினைவுகளை எல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கும் உனக்கும் பகை இருந்தது, இப்போ நீ எப்படி அவனோட பேசுகிற? 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஐயாவை நீ பார்த்து வணங்கிட்டு வந்தே, இப்போ எப்படி நீ பார்க்காம போகிற என்று நாம் செய்யக்கூடிய தவறுகளையும் சரிகளையும் சுட்டி காட்டி இதை செய்ய என்று நம்மை முடிவு செய்து நம்மிடம் கொடுப்பது எதுன்னா புத்தி. அது யாரு அப்படின்னா, சில பேர் இருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில், ஒருத்தன் ஃபார்வர்டாக போட்டுட்ருப்பான், ஒருத்தன் திட்டுவான், டேய் இதெல்லாம் இந்த குரூப்புக்கு தேவையா, இது எதுக்கு போடுறேன்னு ஒருத்தன் திட்டுவான். அப்படி திட்டக்கூடியது தான் புத்தி. இந்த கடைசியில் அகங்காரம்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, இது யாருன்னா அதுதான் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட அட்மின். அவர் என்ன பண்ணுவார், கடைசியாக சொல்லி 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 திட்டி பார்ப்பாரு, இதை போடாத அதை போடாத, நான் தான் அட்மின் பாரு. கடைசியாக நம்ம கேட்கவே இல்லைன்னா அவர் அட்மின் ஒன்லி அப்படின்ட்டு லாக் பண்ணிட்டு போயிடுவார். நீங்கள் பாதி குரூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா குப்பையையும் அவர்கள் நம்ம ஃபோனில் கொட்டுவாங்க, ஆனால் கீழே அட்மின் ஒன்லின்னு இருக்கும். நாம் எதையுமே போட முடியாது. அது நான் என்ற அகங்காரம் இருக்குல்ல, அதுதான் அட்மின். அப்போ மனம் நினைக்கும் எல்லாத்தையும், புத்தி அது ஷார்ட் அவுட் பண்ணும், இது செய்யலாம், இது செய்யக்கூடாது, இது நல்லது, இது கெட்டதுன்னு. ஆனால் அதை உறுதி செய்வது, நீ செய்ய வேண்டாம் என்று உறுதி செய்வது எதுன்னா புத்தி. அதுக்கப்புறம் அகங்காரம் என்பது எல்லார்கிட்டையும் இருக்கிறது. சிவன்னு சொல்லுவாங்களே, ஒரே ஒரு கொம்பு முளைச்சிட்டா எல்லாரும் சிவன் தான். இங்கே நமக்குள்ள நான் என்ற ஒரு கொம்பு முளைச்சிட்டா நம்ம சீவன் ஆயிட்டோம், அவ்வளோதான். அந்த கொம்பு இல்லாத சீவன் என்பது இல்லவே இல்லை. அதுதான் அகங்காரம் என்பது. இதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த 4 மலங்கள்னு சொல்றாரு பெருமாள். துக்கம், பயம், கோபம், காமம், குரோதம், இதெல்லாம் மலங்கள்னு சொல்றாரு. இப்ப என்னன்னா, எந்த பொருளை நம்ம செய்யும் போதும் புத்தி தத்துவம்னு ஒரு தத்துவம் இருக்கு. அதை முதல்ல கையில எடுத்துக்கொண்டு அந்த புத்தியின் காரணமாக நம்ம எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு செய்ய வேண்டியது. செஞ்சா வெற்றி அடைய முடியும் என்பதுதான் பெருமானுடைய. அப்ப பெருமான் சொல்றாரு, நீ நல்லதை செய்ய, கெட்டதை செய்யாத, புண்ணியத்தை பண்ணு, பாவத்தை பண்ணாத. என்னைய மாதிரி முட்டாள் ஸ்டூடெண்ட்டுக்கு எது புண்ணியம் எது பாவம்னு தெரியாது. நான் பெருமாள்கிட்ட கேட்குறேன், ஐயா எதுயா புண்ணியம் எது பாவம் எனக்கு தெரியல. வள்ளலார் மாதிரி இவ்வளவு எளிமையா பாவம் எது புண்ணியம் எதுங்கிறத ஒருவராலும் சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஐயா சொன்னாங்களே உரைநடை பகுதிகளை படிக்க வேண்டும்னு, நான் உரைநடை பகுதிகளை தான் அதிகமாக படிக்கிறேன். அதில் எழுதுறாரு அவரு, முயற்சி செய்யவும் கடைபிடிக்கவும் ஆரம்பத்தில் துக்கமாகவும் பின் சுகமாகவும், ஆரம்பத்தில் துக்கமாகவும் பின் சுகமாகவும் எதெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாமே புண்ணியம்.
அழகா சொல்வார், முயற்சி செய்யவும் கடைபிடிக்கவும் ஆரம்பத்தில் எது துக்கமாகவும் பிறகு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதோ அது புண்ணியம். முயற்சி செய்யவும் கடைபிடிக்கவும் எது ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும். நமக்கு ஃபோனை எடுத்து பார்க்குற மாதிரி மகிழ்ச்சி வேறு ஏதாவது இருக்கா? வாட்ஸ்அப்பை பார்க்குற மாதிரி மகிழ்ச்சி வேறாவது இருக்கா? இல்லை ரீல்ஸு டக்கு டக்கு டக்குன்னு கண்ணு போயிடும் கொஞ்ச நாளில். எது ஆரம்பத்தில் செய்வதற்கு மகிழ்ச்சியாக இருந்து போக போக துன்பமாக இருக்கிறதோ அது பாவ காரியம். அப்போ நம்ம இதிலேருந்து நம்ம எதையெல்லாம் செய்யணுங்கிறத முடிவு பண்ணணும். இந்த பாவம் புண்ணியம் சொல்லிட்டாரு, சரி எனக்கு பாவம் புண்ணியம் தெரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த பாவம் புண்ணியம் எதிலிருந்து வருங்கிறதையும் பெருமான் சொல்கிறாரு. அதுவும் உரைநடை பகுதியில் பேசுகிறாரு. மனம், வாக்கு, காயம், இது எல்லாருக்குமே தெரியும். மனசால் நம்ம நிறைய காயம் பண்ணுறோம், மனசில் நினச்சிக்கிட்டே உட்காந்துருப்போம். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா வாக்கினால் பேசிடுவாங்க, திட்டி விடுவோம் நம்ம. இன்னும் சில பேர் காயம், உடலாலேயே நம்ம துன்பம் கொடுப்போம். இதையும் பிரித்து எழுதுகிறார் பெருமான். பலதார மனத்தை பற்றி மனசாலேயே நினைக்காதேங்கிறாரு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? பலதார மனத்தை மனசில் நினைக்காதீங்க. சொத்து தகராறு பண்ணலாம்னு மனசில் நினைக்காதீங்க. சொத்து எனக்கு வேணும்னு மனசில் நினைக்காதீங்க. தீங்கு செய்யணும்னு மனசில் கூட நினைக்காதீங்க. பொறாம கொஞ்சம் கூட படாதீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அதே போல் வாக்குக்கு வரும்போது பொய் பேசாதீங்க. எல்லோரும் சொல்லுவது தான், பொய் பேசாதீங்க, கோள் பேசாதீங்க, புறம் பேசாதீங்க, அதை எல்லாத்தையும் விட வெட்டி வம்பு அளக்காதீங்கிறாரு. வீணான பேச்சை பேசாதீர்கள் அப்படிங்கிறாரு. காயம்னு சொன்னால் ரொம்ப முக்கியமாக பெருமான் சொல்லுவது பிறன் மனை நோக்காத பேராண்மை வேணும் அப்படிங்கிறாரு. பிறன்மனையை நம்ம ஆசைப்படுவது மாதிரியான அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நிறைய இடங்கள்ல அதை பயன்படுத்துகிறாரு. சரி, இப்படி சொல்லிட்டே நான் வந்தேன். இதெல்லாம் உரைநடையில் தெளிவாக மக்கள் புரிந்து கொள்கிற மாதிரி பாடலெல்லாம் வேண்டாம், நீங்கள் உரைநடையிலேயே தெரிந்து கொள்ளுங்கள்னு எழுதி வச்சிருக்கிறார். இதை படிச்சுட்டு வரும்போது நமக்கு இந்த இந்திரிய ஒழுக்கம் ஐயா இவ்வளோ நேரம் சொன்னாங்க, இது எல்லாருக்கும் போய் சேருமா அப்படின்னா, எனக்கு இந்திரியம்னா என்னன்னு தெரியாது, கரணம்னா என்னன்னு தெரியாது, ஜீவ ஒழுக்கம்னா என்னன்னு தெரியாது, ஆன்ம ஒழுக்கம்னா என்னன்னு தெரியாது. இப்போ அதை நம்ம எப்படி தெரிந்து கொள்ளுவது? இந்திரியம்னா ஒன்றுமே இல்லை, உறுப்புகள் தான். நம்ம கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் செய்கிறோம்ல, இதெல்லாம் தான் உறுப்புகள், இதுதான் இந்திரியம். அந்த ஐம்புலன்களை ஒழுக்கமாக நம்ம பயன்படுத்தணும், அதுதான் இந்திரிய ஒழுக்கம்னு சொல்கிறது. கரணம்னு சொன்னால் மனசு, மனசால் யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருந்தால் அதுதான் கரண ஒழுக்கம். பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இந்திரிய ஒழுக்கமும் கரண ஒழுக்கமும் நீங்கள் கடைபிடித்து, அது நாம தான் கடைபிடிக்கணும். கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கணும், கெட்டதை செய்யாமல் இருக்கணும்னா அது நாம் கடைபிடிக்கணும். கஷ்டப்பட்டு நீங்கள் இது ரெண்டையும் கடைபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ரெண்டும் தானாக உங்களுக்கு அருள் பாலிக்கப்படும், தானாகவே கிடைக்குங்கிறாரு. ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் உங்களுக்கு தானாகவே கிடைச்சிரும். ஏன்னா நம்ம டிசிப்ளினில் பழகிடுவோம். யாரையும் துன்பப்படுத்தாமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் பழகிட்டா கருணை மனசுக்குள்ளே வந்துடும். கருணை வந்துட்டாலே நம்ம எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பிப்போம். அதை உதவி செய்ய ஆரம்பித்தாலே ஜீவகாருண்யம் வந்துடும். ஜீவகாருண்யம் வந்தாலே தேவதைவை நம்மால் பெற்றுவிட முடியும். இதுதான் தத்துவம் அப்படின்னு பெருமான் உரைநடையில் சொல்கிறாரு. சரி, உரைநடையில் சொல்லும்போது இவர் 20 பாடலுக்கு இவர் வேறு உரையெல்லாம் எழுதி வச்சுருக்காரு. இதை சொல்லாமல் நான் போயிட்டேன். அப்புறம் ஐயாவை என் புத்தகத்தை வாங்கிட்டு கூட நீங்கள் பேசலையேன்னு கேட்பாங்கள்ல. அப்போ உரைநடையில் சொல்லும் போது எனக்கு நான் இப்போ வரேன், மனசு அப்படின்னு சொல்கிறாங்க. மனசுன்னா என்ன அப்படிங்கிறதான இப்போ பேசிகிட்டு இருந்தோம். கடுத்த மனத்தை அடக்கி ஒரு கணமும் இருக்க ஒட்டாதுங்கிற இந்த மனசு ஒரு நொடி கூட பார்த்தீங்கன்னா எதையும் சிந்திக்காமல் இருக்காது. ஒரு நொடி கூட சிந்திக்காமல் இருக்காது இந்த மனசு. அந்த மனசு ஒரு நாளைக்கு 12,000 இருந்து 60,000 எண்ணங்களை சிந்திக்கிறது அப்படிங்கிறாங்க. 12,000 60,000. அப்போ யோசிச்சு பாருங்க, எவ்வளோ நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், எவ்வளோ சிந்திச்சுட்டு இருப்போம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் மனசு சின்னதாக பெருசாக தெரில, மனம் என்னும் வாமனன்னு சொல்லுவாங்க. அதில் 60,000 எண்ணங்கள். இந்த 60,000 எண்ணங்களில் நம்ம இப்போ புத்தியை பயன்படுத்தி எது நல்லது எது கெட்டதுன்னு செலவு பண்ண ஆரம்பிக்கணும் என்பதை தான் பெருமான் சொல்லிட்டு இருக்கிறாரு. வள்ளல் பெருமானார் நம்மளை எப்படி மனசை கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறார் பாருங்க. இந்த பாடல்கள், இந்த 4 பாடல்கள் தான் இதுலேயே நான் ரொம்ப 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 ரசித்த பாடல்னு கூட சொல்லலாம். திருவள்ளுவர் அப்படிதான் சொல்லுவார். நிறைய முதல் சொல்லுவார், அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் இன்னான்கும் இழுக்கா ஏன்றது அறம்பார். 4 விஷயத்த சொல்லுவார். அழுக்காறு பொறாமை வச்சுக்காத, பேராசை வச்சுக்காத, இன்னா சொல் துன்பம் கொடுக்கக்கூடிய கெட்ட வார்த்தைகள் எல்லாம் பேசாத, இதையெல்லாம் 4 சொல்லுவார்.
நம்ம கேட்க மாட்டோம். எப்பவுமே எது சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். 4 சொல்லிட்டு இந்த 3ஐயாவது கேளுன்னு சொல்லிட்டு ஒரு 3 சொல்லுவார், அதையும் கேட்க மாட்டோம். கடைசியாக சொல்லுவார், பே நல்ல வார்த்தையை மட்டும் பேசுடா, பணிவுடையன் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணி, நீ இன்சொல் பேசு, பணிவுடையனா இரு, அதுதான் அறம்னு சொல்லுவார். 2 அந்த 2 கூட நம்ம கேட்க மாட்டோம். அப்போ தான் கடைசியாக சொல்வார், இது எதுவுமே வேணாம், நீ உன் மனசை மட்டும் சுத்தமாக வச்சுக்க, நீ 4 பண்ணாத 3 பண்ணாத, ஒரே ஒரு மனசு உங்ககிட்ட இருக்கு, அந்த மனசை மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் ஆகுள்ள நீரை பெற. அதனால தான் பெருமான் என்ன பண்ணுறாரு, நீங்கள் மற்ற எந்த விஷயத்தை கடைபிடிக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் மனத்தை மட்டும் நீங்கள் தூய்மையாக வைத்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பது வள்ளலார் திருவள்ளுவருடைய வார்த்தை. அதே வார்த்தையை தான் 4 பாடல்களில் கொண்டு வராரு. மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத நான் யோசிச்சு பார்க்குறேன். வள்ளலார் வந்து கைகட்டி நிற்பார், அடக்கமாக இருப்பார். ஆனால் அவர் பேசுகின்ற வார்த்தையில், ஏன்னா இந்த மனசு அடங்காது, குரங்கு, அது சாதாரண குரங்கு இல்லை, சுட்டி குரங்கு. சுட்டி குரங்கு, அதை குரங்கே வந்து குதிச்சிட்டு இருக்கும். இந்த சுட்டி குரங்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக குதிக்கும். அந்த சுட்டி குரங்கை நம்ம எப்படி அடக்கிறதுன்னு அவர் சொல்லுவார். நான் யாரு தெரியுமா, நான் ஹெட் மாஸ்டர் மாதிரி அப்படிம்பார் வள்ளலார். நான் யாரு தெரியுமா, இந்த உலகத்துக்கே ஒரு கடவுள் இருக்கிறாரு, அந்த கடவுளுடைய உண்மையான மகன் நான் தான். எப்படி சொல்றாரு பாருங்க, அருட்பெரும் ஜோதி ஒருவன் உண்டே. அருட்பெரும் ஜோதின்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன்தான் பெருமையினால் என்னை ஈண்டான். நான் இன்டர்வியூக்கு போனேன். இப்போ சில பேர் வேலைக்கு போவோம்ல, இன்டர்வியூக்கு போனால் நம்ம போய் கேட்க கூட வேண்டாம், பார்த்த உடனேயே நம்மளை செலக்ட் பண்ணிடுவாங்க, நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. அப்படி செலக்ட் பண்ண ஆள் தான் வள்ளலார். அவர் சொல்கிறாரு, அவன் பெருமையினால் என்னை ஈண்டான். என்ன ரொம்ப சந்தோஷமாக சில குழந்தைகளை பெற்றுவிட்டு பெற்றோர்கள் இன்றைக்கு காலையில் கதை பேசினா, ஒரு குழந்தை வந்து திருவருட்பாவை சொல்லிச்சு, பாடிச்சு, ஒரு சின்ன பொண்ணு. அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். பெருமையினால் ஈன்றவர்கள் அவர்கள். அதைத்தான் பெருமான் சொல்கிறாரு, அவன்தான் அருட்பெரும் ஜோதி ஒருவன் உண்டு, அவன்தான் பெருமையினால் என்னை ஈன்றான். அவன் ரொம்ப பெருமையாக என்னை பெற்றெடுத்திருக்கிறான், அவனுடைய மகன் நான் ஒருவன் தானே பிள்ளை. 60 பேர் கிளாஸில் இருப்பாங்க, கிளாஸாகவே இருக்கு எனக்கு இது பார்க்கறதுக்கு. 60 பேர் கிளாஸில் இருப்பாங்க, ஆனால் கிளாஸ் லீடராக இருக்கிறது ஒருத்தன் தான் இருப்பான். அது யாராக இருப்பாங்க, ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கிறவனை தான் பொறுக்கி கிளாஸ் லீடராக போட்டுருவாங்க. ஏன்னா அவன் நல்லவனாக இருக்கிறதுனால அவன் கரெக்டாக போய் போட்டுலாம் கொடுத்து எல்லாம் பண்ணுவான். இவர் சொல்றார், பெருமான் எத்தனை பேர் இருந்தாலும் என்னை எப்படி, நான் ஒருவன் தான் பிள்ளை. உலகத்தில் எத்தனை பேர் வேணா இருக்கட்டும், நான் மட்டும்தான் பிள்ளை. அதனால எல்லாருக்குமே தெரியும், அது உனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தெரியும். அதனால மனசு இந்த தத்துவங்களை திட்டுறாரு. இருமையுறு தத்துவங்கள், உங்களால தான் நான் கெட்ட பேர் வாங்கிடுவேனோன்னு பயமா இருக்கு. இருமையுறு தத்துவங்கள் எமை அறியீரோ, இங்கு உமது துள்ளல் எல்லாம் நடவாது. நான் இறைவனுடைய ஆணையினால, இறைவனுடைய அன்புனால, அவனுடைய செல்ல பிள்ளையாக, ஒரே பிள்ளையாக நான் இருக்கிறேன் அப்படின்னு பெருமான் சொல்றாரு. இது எதுக்கு சொல்றாரு, நீங்களும் இறைவனுடைய ஆணையோடு இறைவனுடைய செல்ல பிள்ளையாக நாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். அது மனசை கட்டுப்படுத்தினால்தான் வரும். எப்படி திட்டுறாரு பாருங்க, மனம் என்னும் பேய் குரங்கு மடைப்பயலே, மற்றவர் போல் என்னை நினைக்காத. மற்றவங்கள்லாம் அவங்க நீ ஆட்டத்துக்கு ஆடிட்டு இருப்பாங்க, நான் அப்படி இல்லை, நான் இறைவனுடைய அருளை பெற்றவன், அதனால அவங்கள மாதிரி என்னை நினைக்காத. ஒருவேளை நீ அந்த மாதிரி நினைச்சா உன்னை சந்தி சிரிக்க வச்சிருவேங்கிறாரு. வள்ளலாருடைய வார்த்தைகள். ஒருவேளை அப்படி நினைச்சா உலகம் சிரிக்க உன்னை அடக்கிடுவேன். யார்கிட்ட வச்சுக்கிறேன், நான் யாரு என்று சொல்லக்கூடிய அந்த இதுலேயே எல்லா பாடல்களையும் எழுதிட்டு, நின் குறிப்பு இங்கு நடக்காது, நான் இவ்வளோ அருளோட இவ்வளோ அருள் பெற்று இருக்கிறேன், நீ மனசு துள்ளல் போட்டு அங்கேயும் எங்கேயும் பார்த்துட்டு பரிந்து ஓடிக்கொண்டு எல்லா விஷயத்தையும் செய்யணும்னு தப்புலாம் செய்யணும்னு நினச்சா அதெல்லாம் இங்கே எதுவுமே நடக்காது. எனது குறிப்பின்படி நீ நட, நின் குறிப்பு இங்கு நடக்காதுன்னு மனசை திட்டிட்டு என்ன சொல்கிறாரு, அந்த புல் இருக்கும்ல, புல்லோட நுனியில் சொட்டு தண்ணி அது இருந்தால் நம்ம ஃபோன் ஊதினாலே ஓடிடும். அது மாதிரி தான் மனசு அப்படின்னு மனசை சொல்லிட்டு, என் முனம் ஒரு புல் முனை போல் இருந்த பனித்துளி நீ, இம்மென்னு முன்னே நான் உன்னை ஓட்டிடுவேன், அதனால் எங்கிட்ட இதெல்லாம் நடத்தாதன்னு மனசை சொல்லிகிட்டே வந்தவர்
திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை, பெரிய தனி தலைவனுக்கு பெரிய பிள்ளை நான், தனித்தலைவனாகிய இறைவனுக்கு பெரிய பிள்ளையாக நான் இருக்கிறேன் அப்படின்னு மனசை கண்ட்ரோல் பண்ணுங்கங்கிறாரு. இப்போ மனசை நம்ம வந்து கட்டுப்பாடு செஞ்சிட்டோம் அப்படின்னா அடங்கணும். மனசு அடங்குமான்னு எனக்கு தெரியல. நம்ம என்ன செஞ்சாலும் மனசு அடங்காது. ஆனால் இந்த குரங்குகளுக்கு கூட குரங்கை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது. என்ன செய்யணும் அப்படின்னா வேறு வேலை கொடுக்கணும். தொப்பியை தூக்கி போடுவாங்க, அதுவும் தொப்பியை தூக்கி போடும்ல, அந்த மாதிரி தான் மனமும் கூட நம்ம அடக்கணும்னு நினச்சா அடங்காது. ஆனால் அதுக்கான வேறு வேலையை கொடுக்கணும். வேறு வேலை எது அப்படின்னா கடவுள் வழிபாடு தான். இறைவனை நினைக்கக்கூடிய அந்த வேலையை கொடுத்தா மனம் என்பது அடங்கிவிடும். அதை அடக்கும் போது இன்னும் கொஞ்சமும் சொல்கிறாரு. என்னென்னா, நான் அடக்குவேன் மனசை. எந்த மாதிரி அடக்குவேன்னா, அடங்கி இருக்கணும்னா சித்திரம் போல. ஓவியம் எப்படி இருக்கும்? அசையாது. ஒரு இடத்துல ஒரு ஓவியத்தை மாட்டி வச்சிட்டோம்னா அந்த ஓவியம் அசையவே அசையாது. தெளிவாக சித்திரம் போகிற அமைதியாக இரு. நீ அமைதியாக இருந்துன்னா நான் அடக்க வேண்டிய வேலை இல்லைன்னு சொல்லிகிட்டே வர்றாரு. இப்போ புத்தி மனசுக்கிட்ட இருந்து புத்திக்கு வராரு. புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த புத்தியை பற்றி சொல்லும்போது கூட எல்லாம் செய்ய வல்லவனுக்கு இனிய பிள்ளை நான் வந்து கடவுளுடைய பிள்ளை, எங்கிட்ட வந்து நீ ஒன்று இதெல்லாம் காட்ட முடியாது அப்படின்ட்டு புத்தியையும் அதே போல தான் திட்டிகிட்டு இருக்கிறாரு. புத்தி செய்யக்கூடிய வேலையை நம்ம சொல்லிட்டோம், அது செலக்ட் பண்ணணும். நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லும். நான் அதையும் கூட இவர் சொல்கிறாரு, நீ ரொம்பலாம் ஆட்டை போட்டு கெட்டதெல்லாம் தேர்ந்தெடுத்துறாத, நீ நல்லதை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா எனக்கு தெரியும் இறைவனிட ஆசை பெற்றவன் நான் அப்படிங்கிறாரு. அதை சொல்லிட்டு வரும்போது சித்தம்னு சொல்கிறாரு. சித்தம் நம்ம பேசிட்டோம். சித்தம்னா என்னங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அலை அறியா கடல் போல அசைவர நின்றுடு நீங்கிறாரு. சித்தம் வந்து அதுதான் வந்து பழைய நினைவுகளை எல்லாம் நமக்கு கொண்டு வந்து கொடுத்து நம்மை ஆட்டி படைக்கக்கூடியது. ஆனால் ஆட்டி படைக்கக்கூடிய அந்த சித்தத்தை வந்து அவர் சொல்கிறாரு, நீ எப்படி இருக்கணும்னா, கடல் தான் அலை இல்லாமல் இருக்காது, ஆனால் அலை இல்லாத கடல் மாதிரி நீ இருக்கணும்னு சொல்லிட்டு புத்திய சித்தத்தை வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அது எதனால அப்படின்னா, நான் ஆடுற ஆளை எல்லாமே பார்த்துட்டேன். என் கடவுள் இருக்கிறாள் சிவபெருமான், அவர் தாண்டவம் ஆடவர். தாண்டவம் ஆடக்கூடிய கடவுளையே நான் வந்து பார்த்துட்டேன். ஆட்டமெல்லாம் என்கிட்ட செல்லாது. என்ன வார்த்தை சாலம்னு பாருங்க. தாண்டவம், ஆண்டவனின் தாண்டவம் கண்டு அமர்ந்த பிள்ளை நான், அதனால உன்னுடைய ஆட்டம்லாம் எங்கிட்ட செல்லாது, அடக்கமாக அடங்கி இரு அப்படின்னு அப்படி சொல்லிட்டு வருவது அகங்காரம்ங்கிறாரு. அடுத்தது அகங்காரம்ங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும். நான் நம்ம எதையெல்லாம் பேசுகிறோமோ அதுதான் அகங்காரம். அகங்காரத்தை சொல்லிகிட்டே இருக்கும்போது அதில் பசு, அதாவது வாரியார் சுவாமிகள் தான் ஒரு அருமையான கதை சொல்லுவாங்க. காராம் பசு இருந்ததாமாம். அந்த காராம் பசு தான் வந்து இறைவனுக்கு பால் பெய்யும். அப்படியே நான் மட்டும்தானே இறைவனுக்கு எப்போதுமே நான் வந்து நல்ல பாலை தர்றேன், வேற யார் இங்கே பால் தர்றாங்க அப்படிங்கிற ஒரு தலைகணத்தோடு அது என்ன பண்ணுதாமா, வானத்துல இருந்தே பாலை சொரிகிறது. பாலை சொரிஞ்ச போது இங்கேருந்து சிவபெருமான் ஒரு பார்வை பார்க்குறாரு. அவ்வளோதான். ஒரு பார்வை பார்த்த உடனேயே அங்கே வந்து அவர் இல்லாமையே உருவில்லாமல் போயிடுறாரு. அப்போ நான் என்ற ஆணவமும் அகங்காரமும் யாரிடம் வருகிறதோ அவர்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் போய்விடுவார்கள் அப்படிங்கிறது வந்து வாரியார் சாமிகள் நிறைய மேடைகளில் இந்த கதையை வந்து சொல்லியிருப்பார். அந்த மாதிரி வந்து அகங்காரம் யாரிடம் இருக்கிறதோ அவங்க போயிடுவாங்கங்கிறத ஒரு 2 பாடலில் பெருமான் சொல்கிறாரு. இகங்கான அடங்குக நீ. எப்படி அடங்கணும்? அகங்காரம் என்னும் பொல்லாத அடவாதி பயலேங்கிறாரு. பொல்லாத பையனே ஒன்று திட்டு, அடங்காத பையனை அடுத்த திட்டு, பொல்லாத அடவாதி பயலே இகம்கான அடங்குக நீ. இந்த பிறவியில் இப்போ சுகமான இருக்கணும்னா கொஞ்சம் அடங்கிரு, ஆணவமாக இருந்தால் அடங்கவே முடியாது அப்படிங்கிறத அகங்காரம் என்னும் பொல்லா அடவாதி பயலே இகம்கான அடங்குக நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகங்காரத்தையும் வந்து ஒன்றும் இல்லை, அகங்காரம் இருந்தால் அசிங்கமாக இருப்பாங்க, அகங்காரம் இல்லைன்னா அழகாக இருப்பார்கள். இதுவும் ஒரு இதுதான். அந்த தான் என்ற எண்ணம் இல்லாமலும் இருப்பது அழகு தான். மாயை என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இல்லாத ஒன்றை இருப்பது போல நாம் மயங்குவது தான் மாயை என்பது. நிறைய விஷயங்கள், இந்த உலகமே இல்லாத ஒன்று தான். இறைவனுடைய இருப்பை மறைக்கக்கூடியது தான் இந்த உலகம். இறைவன் இருக்கிறாருங்கிறத மறைச்சு நாம எதையோ சூரியன் சந்திரன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த மாயை என்பது இருப்பை மறைக்கக்கூடியது, இல்லாததை இருப்பது போல காட்டக்கூடியது தான். அந்த மாயையை மட்டும் ஒரு பெண்ணாக உருவப்படுத்துறாரு.
மாயை என்பது ஆசை, எல்லாத்துக்கும் மேலேயும் ஆசைப்படக்கூடிய ஒரு சிந்தனையை தான் மாயைன்னு சொல்கிறாரு. மாயை என்னும் படு திருட்டு சிறுக்கிங்கிறாரு. மாயை என்னும் படு திருட்டு சிறுக்கி, அது வந்து ஆங்கிலத்தில் சொல்லும்போது இல்லூஷன்னு சொல்லுவாங்க. நாம் எதையெல்லாம் வந்து உன் நிலைன்னு நினைக்கிறோமோ எதுவுமே நிலை இல்லாதது தான். இந்த உலகமே நிலையானதா? இன்று இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு இல்லைங்கிறது தான் இந்த உலகத்துடைய பெருமைன்னு வேற வள்ளுவர் சொல்லுவார். நெருநல் உளன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை, அதுதான் இந்த உலகத்துக்கே பெருமைன்னு சொல்றாரு. இன்னைக்கு நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை என்பது தான் இந்த உலகத்துடைய பெருமைன்னு என்று சொல்லும்போது எதுவுமே நிலை இல்லாதது. அந்த நிலை இல்லாததை நாம் என்ன பண்ணுறோம்? நிலை என்று நினைத்து ஆசைப்பட்டு அதன் மேலே ஆசை, உலக ஆசை படுறோம் இல்லையா, அதைத்தான் மாயைன்னு சொல்லிட்டு அந்த மாயையை விரட்டுவதற்காக 4 பாடல் எழுதுறாரு. அந்த மாயையை அது கூட என்னன்னா, அது சகோதரிகளோட தோழிகளோட என்னை விட்டு ஓடிடு. ஏன்னா பெண்கள்னாவே தோழிகளோட இருப்பாங்க. பெண்ணாக உருவப்படுத்துகிறார் இந்த மாயை. ஏன்னா பெண்ணா ஆசைப்படுவாங்கன்னு அவர் நினைச்சிருக்கலாம் பெருமான். எல்லாவற்றுக்கும் ஆசைப்படுகின்றோம். எதை ஆசைப்படுறோம்னா ஆளுமை திறத்தில் பாரதி சொன்ன மாதிரி நாங்கள் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை காணு. எந்த இடத்துல? எட்டும் அறிவியலில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை காணடு கும்மி அடின்னு சொல்லி நாங்கள் 8 அறிவில் நாங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். வெறும் சேலை கடைகளெல்லாம் நாங்கள் போய் நிற்கிறது இல்லைங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு செய்துவிட்டு, பெருமான் அது ஒரு மரபு பெண்களை பற்றி சொல்லுவது, அதனால மரபோடு சொல்லிக்கிறார். நான் பெருமானை தப்பு சொல்ல மாட்டேன், வளரார அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அந்த மாயை என்று சொல்லக்கூடிய மாயை, மாமாயைன்னு பல பெயர்களை சொல்லி அவர்களை எல்லாரையும் கூட்டத்தோடு அப்படியே நீங்கள் வந்து போயிருங்க. ஏன்னா அவங்கள அடக்க முடியாது, அதனால் விட்டுட்டு நீங்கள் போங்கன்னு சொல்லி பல பாடல்களில் எழுதுறாரு. நான் அதை விரிவாக சொல்லலை, நான் விட்டுறேன். மாமாயை என்னும் பெரிய வஞ்சகிம்பாரு. மாமாரை என்னும் பெரிய வஞ்சகி, அது பிரம்மை, அதாவது கவர்ச்சியை காட்டக்கூடியதாக இருக்குது. அந்த பாடல் பொழுது அப்படியான பொருளை கொடுத்துட்டு போன்னு சொல்கிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா அறியாமை, ஆணவத்துக்கு வர்றாரு. ஆணவத்தை பற்றி ஏற்கனவே அந்த அகங்காரங்கிறதும் ஆணவம் தான், ஆனால் இதுக்கு ஒரு தனிப்பாடலை போட்டு எழுதுறாரு. உன்னை கண்டு துரத்திட ஆணவம் எங்கே இருக்கும்? எந்த இடத்துல ஆணவம் இருக்கும் அப்படின்னா, பெருமான் சொல்கிறாரு, இருட்டு அறையில் தனியாக ஒரு குருடன் உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமாம்மா ஆணவம். யாருக்கும் தெரியாது, ஆனால் அது நான் தான் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கும். ஆனால் அந்த ஆணவத்தை கூட நம்ம விரட்டணும் அப்படிங்கிற மாதிரி எழுதுறாரு. அதுக்கு அடுத்தது துக்கம்னு சொல்லி வர்றாரு. துக்கம்னா என்ன? நம்ம எல்லாருக்கிட்டையும் எப்போதும் இருப்பது துக்கம் தான். நமக்கு புத்தருடைய கதை கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். புத்தர்கிட்ட போய் ஒரு பெண் கேட்குறா. அவள் என்ன கேட்குறா? அவளுடைய குழந்தை, ரொம்ப ஆசையாக வளர்த்த குழந்தை வந்து இறந்துருது. அந்த குழந்தை இறந்த உடனே அந்த துக்கத்தை அவளால் தாங்க முடியல. புத்தர்கிட்ட போயிட்டு என்னுடைய குழந்தைய பிழைக்க வச்சு தர முடியுமா, எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குன்னு அழுகிறான். கேட்ட கதை தான் இது எல்லாருக்குமே. அப்படி அழுகும்போது புத்தர் சொல்கிறாரு, நான் செஞ்சு தரேன் உனக்கு, ஆனால் நீ ஒரே ஒரு வேலையை செய்ய. ஒரு யார் வீட்டில் மரணமே நடக்கலையோ அந்த வீட்டில் போய் கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் நான் வந்து உன் குழந்தைய பிழைக்க வச்சு தரேன்னு சொல்கிறாரு. அந்த அம்மா ஒவ்வொரு வீட்டுக்காக போகிறாங்க. அவங்க எல்லாருமே நான் கடுகு தர்றேன், பிரச்சனை இல்லை, ஆனால் போன வாரம் தான் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, போன வாரம் தான் எங்கள் தாத்தா இறந்துட்டாங்க, போன மாதம் தான், இப்படி எல்லார் வீட்லேயுமே கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு மரணத்தை சொல்கிறாங்க. மரணம் இல்லாத வீடு என்பது இந்த உலகத்திலேயே கிடையாது. ஐயா வந்து மரணத்தை பற்றி பேசினார்கள். மரணம் இல்லா பெருவாழ்வுக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நேற்று மிகப்பெரிய மரணம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஞானசுந்தரம் ஐயா அவர்கள், பச்சையப்பன் கல்லூரியுடைய பேராசிரியர், மும்மொழி வித்தகர், மிகச்சிறந்த தமிழ் ஆளுமை. நான் தொடர் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது அந்த செய்தியை கேட்டுட்டு உண்மையிலேயே கொஞ்ச நேரம் எங்களால் பேசக்கூட முடியல, அவ்வளோ பெரிய ஆளுமை அவர். பச்சைப்பெண்கள் ஐயாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய தமிழ் ஆளுமை. அவர் வந்து நேற்று இறந்துருக்கிறாரு. இன்னைக்கு இன்னொன்று இறுதி பற்றி தெரியல, பிறகு சொல்கிறோம்னு அவங்க மகன் வந்து மெசேஜ் போட்டிருந்தாங்க. இந்த மரணம் இல்லாத எந்த வீடாவது இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. எந்த வீட்டிலையுமே ஏதோ ஒரு மூதாதையர் மரணம் அடைந்திருப்பாங்க. ஒருவேளை 100 வயசு எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் கூட அவங்க தாத்தாவுக்கு தாத்தா, பாட்டிக்கு பாட்டி, பாரதியார் சொல்கிற மாதிரி தான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இன்னாடும் பாரு.
மகிழ்ந்து குழாவுறமோ இல்லையோ அதே மாதிரி தான் எந்தையும் தாயும் எத்தனையோ பேர் வாழ்ந்து முடிந்த நாடு இந்த நாடு. அப்போ எந்த வீட்டில் மரணம் இல்லாமல் இருக்கும்? போய் அந்த அம்மா கடைசியில் புரிஞ்சுக்கிறா, இல்லை நான் புரிஞ்சுக்கிட்டேன், சோகமும் துக்கமும் எல்லாருக்கும் இருக்கிறது தான். எங்கெல்லாம் வந்து ஏக்கம் இருக்கோ, எங்கெல்லாம் ஆசை இருக்கோ, எங்கெல்லாம் பேராசை இருக்கிறதோ அங்கே எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து வருத்தமும் துக்கமும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த துக்கத்தையும் நம்ம விரட்டணுங்கிறது தான் பெருமாளுடைய. அதெல்லாம் இல்லைன்னா தான் நம்ம நடுநிலையோடு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஏக்கமெல்லாம் தவிர்ந்தேன் பெருமாள் சொல்றாரு. அவர் தவிர்க்கலாம், நம்மளால முடியாது. அது இருந்தாலும் முயற்சி செய்வதற்காகத்தானே நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஏக்கமெல்லாம் தவிர்த்தேன், ஆக்கமெல்லாம் பெற்றேன். ஏக்கம் போயிடுச்சு, ஆசை போயிடுச்சுன்னாவே நமக்கு ஆக்கம் கிடைக்கும். எதன் மேலேயும் அதிகமாக நம்ம ஆசை வைக்க வைக்க, கடவுள் மேலே கூட அதிகமாக ஆசை வைக்கக்கூடாது. ஆசை வைக்க வைக்க அதுதான் துன்பத்துக்கு காரணம். ஆக்கமெல்லாம் பெற்றேன், ஏக்கத்தை நம்ம விட்டுட்டோம்னா ஆக்கம் நமக்கு கிடைக்கும் என்பது வந்து பெருமாளுடைய. அப்போதான் வந்து பூரணனுக்கு நம்ம அன்பாக இருக்க முடியும், இறைவனுக்கு நம்ம அன்பனாக இருக்க முடியும்னு பேசுகிறாரு. அதை முடிச்சுட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா, முடிச்சுட்டேயா, பயம். பயம் வந்து அறவே இருக்கக்கூடாது. ஆனால் எனக்கு இன்றைக்கி ரொம்ப பயம் இருந்தது, ஏன்னே தெரியல. இந்த கடைசி பீரியடு வேறு பேசுகிறோம், நானும் பெருசாக ஒரு பெரிய தயாரிப்போடு வந்த மாதிரி தெரியல. ஆனால் எந்த மக்கள்கிட்ட நம்ம என்னத்தை பேசுகிற முடியும் ஒரு சின்ன பயம் வருது பார்த்தீங்களா? அந்த பயம்தான் வாழ்க்கையில் நம்மளை தோற்கடிக்கக்கூடியது. பயம் வருதுன்னா உடனே நான் பயந்துட்டு வந்தேன்னு நினைக்கக்கூடாது. அப்படி ஒரு பயம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாதுங்கிறது பெருமானுடைய கருத்தாக சொல்கிறார் அவர். நம்பிக்கை மனசில் இருந்தாச்சு அப்படின்னா யாருக்குமே பயம் வராது. எந்த செயலாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கையோடு நம்ம இறங்கினோம்னா பயம் இருக்காதாங்க. அந்த பயத்தையும் வந்து போக்க வேண்டும் என்பது, இதெல்லாம் வந்து முதல்ல சொன்ன அந்த 4 தாண்டியும் கூட இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் பெருமான் வந்து கருத்து வைத்து சொல்லுகின்றார். இதெல்லாம் வரக்கூடாது என்பதற்கு அவர் வந்து அவ்வளவு அழுத்தமான சொற்களை போட்டு எழுதுறாரு. உடம்பார் அழியின் உடலார் உயிரார் அழிவர். அதனால நீங்கள் உடம்பு அழியாமல் இருக்கணும்னா கோபப்படாமல் இருக்கணுங்கிறத பல இடங்களில் சொல்கிறாரு. அதில் கோபம் வந்து நம்மை மட்டும் அழிக்கக்கூடியது கிடையாது. யாரையெல்லாம் அழிக்கும்னா, நான் ஒரு இப்போ தப்பு பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஏதாவது தப்பாக பேசினா அருகில் இருப்பவர்களுக்கு கூட பிரச்சனை வரும். கோபத்தில் நாம் ஒரு தவறு செய்யணும்னா, இப்போ நானே வச்சுங்க ஒரு தவறு செஞ்சுட்டேன்னா என் குடும்பத்துக்கும் அது பாதிக்கும். யார் செய்கின்ற கோபத்தில் செய்கின்ற அந்த தவறு அந்த குடும்பத்தை பாதிக்கும். அதனால தான் வள்ளுவன் சொல்வார், சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லிம்பார். அது அவரை மட்டும் கொல்லக்கூடியது கிடையாது. கோபத்தில் தண்டாலும் ஒரு அருவாளை எடுத்து ஒருத்தரை போட்டோம், என்ன ஆகும்? அவன் அந்த பொண்ணு வெட்டிட்டு போச்சுல்ல ஜெயிலுக்கு, அந்த பொண்ணோட அப்பா தான் இவர் அப்படின்னு அந்த குடும்பத்துக்கே அந்த பழி வந்து சேரும். அதனால தான் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லிம்பார். அது எல்லாரையும் கொல்லக்கூடியது. அதனால சினமும் இருக்கக்கூடாதுங்கிறது வந்து பெருமான் வந்து அதை 2 பாட்டில் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக தான் நிறைவானது வந்து மரணம். மரணம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை தான் வந்து அதற்காகத்தான் இந்த மாநாடை நடத்துகின்றோம், இந்த 30 விழாவே அதற்காகத்தான் நடத்துகிறோன்னு பாபு அவர்கள் சொல்லும் போது, மரணமில்லா பெருவாழ்வை எத்தனை பேர் அதை வந்து உண்மைன்னு ஏற்றுக்கிறோம்? அப்படி இப்படி வாழ்ந்துட முடியுமான்னு கேட்கின்றவர்களை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்படி சொன்னாரே, நான் கேட்குறையா, இப்படி சொன்னாரே வள்ளலார் மரணமில்லா பெருவாழ்வுன்னு, அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தாருன்னு கேட்குறாங்க. என் காது பட என்னிடமே கேட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார், மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொன்னார் அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவது அப்படின்னா, என்ன பதில்? இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் இத்தனை விழாக்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். எத்தனை 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவன் சொன்ன மரணத்தை பற்றி இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். 200 ஆண்டுகளுக்கு முன்பாக வள்ளலார் சொன்னார், இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம், விழா எடுத்து கொண்டு இருக்கிறோம். மரணத்தை பற்றி சங்க இலக்கியங்கள்லாம் நிறைய பாட்டு சொல்லும். திடீர்னு வருவான், சொல்லாமல் வருவான் ஒருத்தன். காலையில் பால்காரனில் தொடங்கி எல்லாருமே பெல் அடிச்சுட்டு வருவாங்க. பேப்பர்காரன் பெல் அடிப்பான், பால்காரன் பெல் அடிப்பான், குப்பை வேணுமா அவங்க வந்து விசில் அடிப்பாங்க. ஆனால் சத்தமே இல்லாமல் சொல்லாமல் வந்து நல்லா தான் படுத்துட்டு இருந்தாரு, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கணிச்சி கூர்ம்படை கடுந்திரள் ஒருவன், அவன் வரும்போது அவன் கையில் வந்து ஆயுதத்தை எடுத்துகிட்டு வருவான் நம்ம யமன். அவன் வரும்போது நம்ம எதுவுமே செய்யலையேன்னு வருத்தப்படக்கூடாது. அதனால தான் வந்து சான்றோர் பெருமக்களுக்கு எங்களுடைய சங்க இலக்கியத்தில் சொல்லுவாங்க, நீ நல்லது கெட்டது, அதாவது நல்லது செய்யலைனாலும் பரவாயில்லை, பாபு சார் மாதிரி இந்த மாதிரி பெரிய விழாவை நடத்த முடியலைனாலும் பரவாயில்ல, 4 மணிக்கு எந்திரிச்சு
அருட்பெரும் ஜோதி அகவலை படிக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, யாரையாவது தவறாக பேசாமல் இரு, யாருக்கும் துன்பம் கொடுக்காம இரு அப்படிங்கிறது தான் தமிழனுடைய வாழ்வியல் முறையாக தொடர்ந்து சொல்லி கொண்டு வந்தது தான். பல்சான்றீரே பல்சான்றீரே, அது சான்றோருக்கு சொல்லுவார். நீ சாகிற காலத்தில் கையில் அதாவது தாடியெல்லாம் வளர்ந்து நீ வயசானதுக்கப்புறம் நீ அந்த சாகக்கூடிய அந்த நிலையில், அதுவும் உனக்கே தெரியாது, கணிச்சு கூறும்படை படையை எடுத்துக்கிட்டு கடுந்திரல் ஒருவன் பிணிக்கும் காலை வருந்துவர் மாதம். அவன் உன்னை பிடிச்சிட்டு போகும்போது ஐயோ இம்பிட்டு நாள் நான் எதையுமே செய்யலையே அப்படின்னு அப்போ வருந்தாதீங்க. இப்போவே நல்லது செய்தல் ஆற்றல் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன்பார். நீ நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, கெட்டதை செய்யாமையாவது இருங்கன்னு மரணத்துக்காக பாடிய பாடல்கள் நம்மக்கிட்ட நிறைய உண்டு. சாவதும் புதுவதென்றும்பார். நீங்கள் யாதும் முறை யாவரும் கேளிர் முதல் வரி மட்டும்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அது அடுத்ததுல வரும் நோதல் யாதும் முறை யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வார சாதலும் புதுவதென்று அப்படிம்பாங்க. சாவுங்கிறது புதுசு இல்லை, எனக்கோ ஒரு நாள் எல்லோருக்கும் மரணம் உண்டு. எல்லாருமே நம்மெல்லாம் என்ன டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறோம், ஆர்எஸ்சியில் இருக்கிறோம், ரிசர்வேஷன். நான் எகென்ஸ்ட்னு சொல்ல மாட்டேன், ரிசர்வேஷன் எகென்ஸ்ட் கன்ஃபர்மேஷனில் இருக்கிறோம். கன்ஃபார்ம் ஆகிட்டா போக வேண்டியது தான். ஆனால் பெருமான் என்ன சொல்கிறாரு, மரணமில்லா பெருவாழ்வுக்காக முயற்சி செய்ய முடியும் என்பதை இத்தனை மக்களுக்கு அந்த சங்க பாடல்கள் சொன்னது எல்லாத்தையும் தாண்டி அதை முயற்சி செய்ய முடியும் என்பதை சொல்லி கொடுத்தவர் பெருமான் தான். அந்த வார்த்தையே பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம மாதிரியான ஆட்கள் கிட்ட மரணமில்லா பெருவாழ்வு மரணமில்லா பெருவாழ்வு என்று சொல்ல சொல்ல நமக்கு ஏதோ ஒரு உணர்வு தோன்றி கொண்டு தான் இருக்கிறது. அதை சொல்கிறாரு, ஓட வேண்டியதை இதெல்லாம் ஓட வேண்டியதை ஓட்டிட்டா மரணம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும். எதை ஓட்டணும்னா இந்த தத்துவங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா, இத்தனை நம்ம பேசணும் இல்லையா, அகங்காரம், அந்த தத்துவங்கள் எல்லாவற்றையும் நாம் ஓட்டிட்டோம்னா மரணம் இல்லாத பெருவாழ்வு என்று நல்ல நிறைந்த வாழ்வில் நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிறது தான். அதுக்கு தான் இந்த தவம்னுலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைவாக நான் ஒரு பாடலை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இது பெருமானுடைய பாடல் கிடையாது. நிறைய பேர் தவம் செய்யணும், சும்மா இரு, நிறைய சொன்ன வார்த்தைகள் தான். சேதி வரும் அப்படிம்பாங்க, சும்மா இருக்கும் சுகம்னு சொல்லுவாங்க. சும்மா இருந்தாலே நமக்கு நல்லது தான் நடக்கும். அதை சொல்லும்போது யோகான்னு ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். ஒரு 3 பேர் நடந்து போயிட்டுருக்குறாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது நண்பர்கள் அப்படி மேலே பார்க்குற மலை உச்சியில் ஒரு ஜென் துறவி ஒருத்தர், அவர் அப்படியே அரைக்கண்ணை மூடிட்டு நிற்கிறாரு. இந்த கீழே இருந்து நடந்து போயிட்டு இருந்ததில் ஒருத்தர் சொல்கிறான், டே அவருடைய நண்பர்களுக்காக காத்திருக்கிறாரு போல இருக்கு, அதனால தான் மேலே உச்சியில் நின்றுட்டுருக்கிறாரு அப்படிங்கிறான். அதுக்கு அடுத்தவன் சொல்கிறான், அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைடா, நண்பர்களுக்காக காத்துட்டு இருந்தா அப்பப்போ அங்கே எங்கெங்கே சுற்றி பார்த்துட்ருப்பாரு, ஆனால் அவர் ஒரே மாதிரி நின்றுட்டுருக்கிறாரு. ஆனால் ஒருவேளை அவருடைய மாடு ஏதாவது காண போயிருக்கும், அது வரணும்னு காத்துட்ருக்கிறாரு போல இருக்குன்னு அவன் சொன்னான். இப்போ 3வது ஆள் சொன்னால், அப்படின்னா அதுவும் நீ சொன்னது பொருத்தமாக இல்லையே, நண்பருக்காக இருந்தாலும் கூட பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்பப்போ வராரான்னு பார்ப்பாரு. இல்லை மாடு காணாமல் போனால் கூட சுற்றிலும் அவர் தேடிட்டு இருப்பார், ஆனால் எதுவுமே செய்யாமல் அரை கண்ணை மூடிக்கொண்டு நின்று கொண்டு இருக்கிறார். அப்படிங்கும்போது இவங்க 3 பேருக்கும் போட்டி வருது. நான் சொன்னது தான் சரி, நீ சொன்னது தான் சரின்னு போட்டியில் நேராகவே போய் அவர்கிட்ட கேட்டுடலான்னு போகிறாங்க. அப்போ நேராக கேட்டுடலான்னு போயிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு. முதல்ல ஆள் சொன்னான், ஐயா நீங்கள் உங்கள் நண்பருக்காக தானே காத்துட்ருக்குறீங்கன்னு கேட்டான். அவர் சொன்னார், இல்லை எனக்கு யாரும் நண்பர் இல்லை, நான் தனியாக தான் இந்த உலகத்துக்கு வந்தேன், தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்குறேன், தனியாக தான் போக போகிறேன், அதனால் நான் யாருக்காகவும் காத்து கொண்டு இருக்கல அப்படின்னாரு. உடனே அடுத்த ஆளுக்கு அவனுக்கு மகிழ்ச்சி வந்துருச்சு. ஓ அப்படின்னா நம்ம சொன்னது தான் சரியாக இருக்கும், அப்போ உங்களுடைய மாடு ஏதாவது காண போயிடுச்சா, தேடிட்டுருக்குறீங்களான்னா. அவர் சொன்னார், என்னுடைய மாடெல்லாம் ஆசிரமத்தில் தான் இருக்கும், அதை மேய்க்கிற வேலை என்னோட வேலை இல்லை, அதையெல்லாம் நான் தேடிட்டுருக்கல, எனக்குன்னே வருவீங்களாடான்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இப்படி பதில் சொல்கிறாரு. 3வது ஆளுக்கு இன்னும் மகிழ்ச்சி ஆகிடுது, அப்போ மாடும் இல்லை நண்பனும் இல்லை, அப்போ நாம் நினச்சது தான் சரியாக இருக்குன்னா அப்போ நீங்கள் தவம் தானே செய்துட்ருக்குறீங்க அப்படின்னு கேட்டான். அப்போ தானே அவர் சொல்கிறாரு, தவம் என்பதும் யோகம் என்பதும் செய்யப்படுவது இல்லை,
தவம் என்பது செய்வது இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னாங்க. நான் அதை எப்போதும் செய்து கொண்டு இருக்கிறேன். நான் தவத்தில் தான் இருக்கிறேன், ஆனால் இப்போ தவம் செய்யலை. இதுக்காக நான் மலை உச்சிக்கு வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஆனாலும் சொல்கிறேன், அரை கண்ணை மூடிக்கொண்டு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள போய் தொல்லை பண்ணாதீங்கன்னாங்க. அந்த ஏன் அரை கண்ணை மூடிட்டு இருக்கிறாங்கங்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறாரு. ஒன்று, கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தோம்னா தூங்கிடுவோம், சீக்கிரம் தூங்க வந்துடும். கண்ணை திறந்து கொண்டு நம்ம பார்த்து கொண்டு இருந்தோம்னா பராக்கு தான் பார்ப்போம், இறை பக்திக்குள்ளே நம்ம நாட்டம் போகாது. அதனால் அரை கண்ணை மூடி பார்த்தும் பார்க்காமலேயும் இருப்பது தான் சரியான தவ வாழ்க்கையில் இருக்கிறதுன்னு அவர் சொல்லி முடிச்சுட்டு அவர் அனுப்புகிறாரு. அந்த தவ வாழ்க்கையை தான் பெருமான் வேண்டுவார். இன்று வருமோ நாளைக்கே வருமோ, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, அதனால் நான் அதை சொல்லலை. மற்ற ஒரு நாள் வருமோன்னு ரொம்ப ஆசைப்பட்டு அவர் வேண்டி அவர் கேட்குறாரு. இந்த கேட்கும்போது அந்த என்று வருமோங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்குது. அருணகிரிநாதரில் தொடங்கி அந்த சும்மா இருன்னு ஏன் சொன்னார் கடவுள் அப்படிங்கிறது தான் அவருக்கும் கேள்வி. மலை உச்சியிலேருந்து அருணகிரிநாதர் குதிக்கிறாரு, கடவுள் பிடிச்சிடுறாரு, பிடிச்சிட்டு சும்மா இருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சும்மா இருன்னா என்ன செய்யணும்? இதை தான் யோசித்து ரொம்ப அற்புதமாக அருணகிரிநாதர் ஒரு பாடலை எழுதுவார். இதோடு இந்த தவ வாழ்க்கையை வாழ்ந்தால் மரணமில்லாத பெருவாழ்வு வரும் அப்படிங்கிறதுக்காக அவர் சொல்வார். அந்த அந்த கடவுள் சொன்ன சும்மா இருங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறாரு. செறிவு அற்று, அதாவது தவம்ங்கிறது எப்படி இருக்கணும்னா செறிவு இருக்கக்கூடாது, உலக சிந்தை இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட ஏதோ வந்தாலும் சரி, போனாலும் சரி, இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி வாழணும். செறிவு அற்று, உலகோடு உரை சிந்தையும் அற்று, அறிவு அற்று, அறியாமையும் அற்று. ரொம்ப அழகான பாட்டு அது. செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான். முருகனை பற்றி சொல்கிறாரு. சொல்லிட்டு சும்மா இரு என்று சொல்லணும். அவன் சும்மா இருன்னு சொல்லிட்டு போயிட்டான். என்றலும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலேன், அதோடைய பொருள் என்னன்னு எனக்கு தெரியலை. சும்மாருன்னு சொல்லிட்டு போயிட்டான், ஆனால் அந்த பொருள் தெரியல. கண்ணுக்கு அதில் 3 பொருள் எடுத்துக்கலாம். சும்மா இருன்னு சொன்னால் எனக்கு முன்னாடி இருக்கிற எந்த பொருளும் எனக்கு தெரியவில்லை அவனை தவிர அப்படின்னு நம்ம சொல்லலாம். சும்மா இருன்னு சொல்லிட்டா நான் சும்மா இருக்கிறேன், எந்த பொருளுமே எனக்கு தெரியல இறைவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாடலில் அவர் எழுதி முடிப்பார். செறிவு அற்று, அந்த இறைவனை நான் வணங்கும் போது எப்படி இருக்குன்னா அந்த மனநிலை என்பது செறிவு அற்று, உலகோடு உரை சிந்தையற்று. ரொம்ப எல்லாத்துக்கும் ஆசையும் இல்லை, இந்த உலகத்தோடு இருக்கக்கூடிய சிந்தனை இல்லை. அறிவு அற்று, அறியாமையும் அற்று. அறிவு, எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, ஒன்று அறிவு இருந்தால் அங்கே அறியாமை இருக்காது, அறியாமை இருந்தால் அறிவு இருக்காது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அறிவு அற்று அறியாமையும் அற்றதுவே அப்படிங்கிறாரு. அப்போ எப்படி ரெண்டுமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு யோசிச்சா எனக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டை சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன். நம்ம வீட்டில் நிறைய குப்பை இருக்கும், வீடும் மனசும் ஒன்று தான். வீட்டில் நிறைய குப்பை இருக்கும்போது அந்த குப்பையை நம்ம என்ன செய்வோம்? உடனே குப்பையை அகற்றணும், பெருக்குவோம். எதால் பெருக்குவோம்? விளக்கமாறு, தொடப்போம், இல்லை ப்ரூம் ஸ்டிக்னு நம்ம ஸ்டைலாக இங்கிலீஷில் சொல்லலாம். அப்படி பெருக்கி முடிச்சுட்டு அந்த விளக்கமாரை என்ன செய்வோம்? ஓரமாக எடுத்து வச்சுருவோம். அதை இதுதான் எங்கள் வீட்டை சுத்தப்படுத்திய விளக்குமாறு, இதுதான் எங்கள் வீட்டை சுத்தப்படுத்திய விளக்குமாறுன்னு யாரும் வைத்து கொண்டு இருக்க மாட்டோம் நடுவில், அது ஒரு மூலையில் இருக்கும். அதே மாதிரி தான் நம்முடைய மனசில் இந்த அறியாமையை நம்ம அகற்றுவதற்கு அறிவை பயன்படுத்துகிறோம். அறிவை பயன்படுத்தியதுக்கு அப்புறம் அறிவு என்பது விளக்குமாறு மாதிரி தான், அதை தூரமாக வச்சிடணும். நான் தான் அறிவாளி, நான் தான் அறிவாளின்னு சொல்லக்கூடிய அந்த அகந்தையிலிருந்து வெளியில் வந்துட்டோம்னா அங்கே அறிவு அற்று அறியாமையும் அற்று, அறிவும் இருக்காது அறியாமையும் இல்லாத ஒரு சமநிலையான வாழ்க்கை வரும். அந்த சமநிலையான கோபம் இல்லாமல், பயம் இல்லாமல், நான் இதுவரைக்கும் சொன்ன எல்லாமே இல்லாமல், அதே போல் அறிவு என்ற அகந்தை இல்லாமல், அறியாமை என்ற முட்டாள்தனம் இல்லாமல், எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒருவருக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வு என்பது கைகூடும் என்பதை இந்த மாதிரியான பாடல்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. கேட்ட அத்தனை பணித்த உள்ளங்களுக்கும் கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன்.